மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளில் திருச்சியில் உள்ள மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மலர்வளையம் வைத்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. தமிழ் மொழிக்காக பாடுபட்ட மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தி போற்றிடும் வகையில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் ஜனவரி 25ஆம் நாளானன்று தமிழகத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி மொழிப்போர் தியாகிகளை நினைவுகூரும் வகையில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்கம் பல்வேறு அரசியல் கட்சியினர் சார்பில் இன்று கடைபிடிக்கப்பட்டது. தமிழ் மொழிக்காக பாடுபட்டு இன்னுயிர் நீத்த தியாகவேங்கைகளான விராலிமலை சண்முகம், கீழப்பழு சின்னச்சாமி ஆகியோருக்கு வீரவணக்கம் செலுத்தும் வகையில் திருச்சி தென்னூர் அண்ணாநகரிலுள்ள அவர்களின் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட மாணவரணி செயலாளர்கள் நாகூர் மீரான், முருகானந்தம், வழக்கறிஞரணி செயலாளர்கள் பிரகாஷ், பாலாஜி ஆகியோரின் தலைமையில் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக திருச்சி நீதிமன்றம் அருகிலுள்ள எம்ஜிஆர் சிலையிலிருந்து வீரவணக்க நாள் அமைதி பேரணி நடைபெற்றது. தமிழ் மொழிக்காக பாடுபட்டு இன்னுயிர் நீத்த தியாகவேங்கைகளான விராலிமலை சண்முகம், கீழப்பழு சின்னச்சாமி ஆகியோரது நினைவிடத்தில் பேரணியாக வந்து மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. கழக தலைமை நிலையச் செயலாளரும் திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளருமான ராஜசேகரன், திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன், கழக ஆட்சிமன்ற குழு உறுப்பினரும் மலைக்கோட்டை பகுதி கழக செயலாளருமான கமுருதீன், மாவட்ட அவைத் தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், பகுதி செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூராட்சி செயலாளர்கள், மாவட்ட சார்பு அணி செயலாளர்கள், ஊராட்சி கழக, கிளைக்கழக, வட்டக்கழக செயலாளர்கள், சார்பு அணி நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்.